2026ஆம் ஆண்டு ஆவணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சிறப்பான மற்றும் யோகமான மாதமாக அமையப் போகிறது. சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நன்மைகள் ஒவ்வொன்றாக வந்து சேரும். பொதுவான பலன்கள்: உங்கள் திறமைகளுக்கும் உழைப்பிற்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் கூடும். சமூகத்திலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் உங்கள் செல்வாக்கு உயரும். மன அழுத்தங்கள் குறைந்து புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். தனவரவு பொருளாதாரம்: லாபஸ்தான சூரியன் நிதி நிலைமையில் கணிசமான முன்னேற்றத்தை தருவார். எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி கிடைக்கும். பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். புதிய முதலீடுகள், சேமிப்பு திட்டங்கள் அல்லது சொத்து சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம்: உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நிலுவையில் இருந்த சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு தொடர்பான தகவல்கள் வரக்கூடும். வியாபாரிகள்: புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் கூடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுய தொழில் செய்பவர்கள்: உங்கள் புதிய முயற்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள்: குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரித்து அந்யோன்யம் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு ஏற்ற சூழல் நிலவும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் தொடர்பான நற்செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியம்: உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் வேலையின் காரணமாக சிறு அலைச்சலும் அசதியும் வரலாம். சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான ஓய்வும் அவசியமாகும். வழிபாடு மற்றும் பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார நிலை மேலும் உயரும். சூரிய நமஸ்காரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்து வழிபடுவது மேலதிக நன்மைகளை தரும்.